இன்றைக்கி நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ திவ்யாவை வந்து விக்ரம் வந்து படு மட்டமாக பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் நினச்சேன் திவ்யாவும் திருப்பி பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அவங்க எப்படியோ அவங்களோட டெம்பர் லூஸ் பண்ணாமல் ரொம்ப காமாக பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் வந்து தான் மட்டும்தான் ரூல்ஸை மதிப்பேன், இப்போ இங்கே 15 பேருக்கு பிக் பாஸும் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் நான் மட்டும்தான் ஏதோ பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுவேன், அப்படி தான் தண்ணியே நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் விக்ரம். தனக்காக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு 50 நாளாக 5 வாரமாக யாராலையுமே தன்னை நாமினேட் பண்ண முடியாதபடி அவர் கொண்டு போனார். இதை நான் வெளியேருந்தே பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனாலும் உள்ளே வந்தும் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நிறைய வாட்டி நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்படி நான் அவர்கிட்ட பேசும்போது கூட, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது கூட அவர் சிரிச்சிருக்காரு. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னா, நான் அப்படி தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அவர் ஃப்ராடு, அது இது என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க உண்மையிலே ரொம்ப இமோஷ்னலாகி தான் பேசுகிறாங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி அவர் என்னை பற்றி பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவரும் என்னோட அண்ணா பற்றி பேசினார், பாருவோட அம்மா பற்றி பேசினார், எல்லாமே பேசினார். ஆனால் நான் அவரோட ஒய்ஃபை எந்த இடத்துலையும் தப்பாகவும் பேசலை. ஜஸ்ட் அவங்க ஒய்ஃப், அவரும் அவங்க ஒய்ஃபும் பேசினாங்கன்னு தான் சொன்னேனே தவிர அவங்கள எந்த இடத்துலையும் அவங்கள மரியாதை குறைவாகவும் நான் பேசலை. அவங்க வந்திருக்கும் போது நான் அவங்களுக்கு காஃபி கொண்டு கொடுத்தேன். அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னெலாம் நான் பேசினேன். அவங்களோட இதை கொச்சப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு விஷயம் கூட பேசலை. எதுக்கு அவர் அப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ காமாக திவ்யா பேசுவாங்கன்னு விக்ரம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அப்புறமா பாரு போயிட்டு சொல்கிறாங்க, நீ உன்கிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ இப்படி பேசுவேன்னு அப்படின்னோடனே பைலப்பாய் ஏதோ ஒரு 5 நிமிஷம் திவ்யா என்கிட்ட ஒழுங்காக பேசியிருந்தா இது எதுவுமே ஆயிருக்காது. திவ்யா முதல்ல யாருங்க, உங்கள் ஒய்ஃபா? நீங்கள் அவங்கள திருத்தி என்ன பண்ண போகிறீங்க? அவங்க எப்படியாவது இருந்துட்டு போகிறாங்க. கேம் ஒழுங்காக ஆடலைன்னா நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு போங்க, இல்லை டைரெக்டாக சண்டை போடுங்க. அது எப்படி பாயிண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே திவ்யாவோட அப்பா சொன்னது கேட்கல, உங்கள் ஒய்ஃப் சொன்னது கேட்கல, உங்கள் அப்பா சொன்னது கேட்கல, யார் பேச்சையுமே நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க கேட்டு தான் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதை சொல்லி திவ்யா இன்றைக்கி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. போயிட்டு வெளியில் சோஃபாவில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இனி இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க, வேணும்னு சீன் போட்டான ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் நேற்று விஜய் சேதுபதி சார் அவ்வளோ மட்டமாக நடத்தியிருக்காரு, அவ்வளோ தூரம் டீஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து பாரு கூட சண்டை, விக்ரம் கூட சண்டை, யாருமே எந்த இடத்துலையும் கூட இருந்து நீ எப்படி ஃபீல் பண்ணுற, ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லை. எங்கே இவளை விக்ரம் கார்னர் பண்ணிட்டா இவளோட கிராஃப் ஏறிடுமோன்னு அதை கெடுக்கிறதுக்கு தான் அங்கே இருக்காங்களே தவிர ரியல் கன்சர்னோட யாருமே கேட்கல. அவங்கக்கிட்ட போய் நிஜமா நீ பெட்டராக ஃபீல் பண்ணுறியா, சரி கவலைப்படாத, எல்லாருக்கும் இந்த மாதிரி பேட் டேஸ் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. இன்றைக்கி மார்னிங் கூட பாருக்கு வந்து பாருவோட பர்சனல் பற்றி சபையில் போட்டு உடைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கமர்தன் கிட்ட திவ்யா சொல்லியிருப்பாங்க. அது தப்பு தான், அது சொல்லக்கூடாது. ஏன்னா கமர்தனுக்கும் பர்சனல் இருக்குது. கமர்தனோட பப்ளிக்கில் அவங்க கேவலப்படுத்தினாங்கன்னா அவருக்கு பப்ளிக்கில் ஒரு நியாயம் வேணும், அது தப்பு. பட் ஸ்டில் அவங்க அந்த இடத்துல பாருக்காக நின்னாங்க. பட் இதுதான் ஒரு சான்ஸ்ன்னு விக்ரம் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த பொறுமையாக திவ்யாவால் எத்தனை நாள் கடைப்பிடிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியாது. அது அவங்க இன்றைக்கி பேசாமல் இருந்திருக்காங்க, பட் இதே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.